பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனுஷன் தரும் ஆசீர்வாதத்துக்கும் தேவன் தரும் ஆசீர்வாதத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன. யோவான் 2ஆம் அதிகாரம் கானா ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்குது. அதில் 3ஆம் வசனம் குறைவுபட்ட போது என்று தொடங்குது. இதற்கு அர்த்தம் மனுஷனால் உருவாக்கப்பட்ட திராட்சரசம் முடிய போது என்று அர்த்தம். அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில் தேவன் ஜாடியில் தண்ணீரை நிரப்ப வேலைக்காரனிடம் சொல்லுகிறார். வேலைக்காரன் தண்ணீரை ஜாடியில் நிரப்பிட்டான். இப்போ பந்தி விசாரிப்புக்காரன் மனிதன் உருவாக்கின திராட்சரசத்தையும் ருசித்திருக்கிறான். இப்போ தேவன் உருவாக்கின திராட்சரசத்தையும் ருசிக்கிறான். அதற்கு அவன் மணவாளனை அழைத்து 10வது வசனத்துல என்ன சொல்கிறான் தெரியுமா? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பான். நீரோ நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்கிறார். இப்ப புரியுதா? மனுஷன் ஆக்கின திராட்சரசம் ருசி குறைந்தது. தேவன் உருவாக்கின திராட்சரசமோ ருசி நிறைவாய் இருந்தது. மனுஷன் உருவாக்கின திராட்சரசம் முடிந்தது. தேவன் உருவாக்கின திராட்சரசமோ நிறைவாய் இருந்தது. ஃபைனலி மனுஷனுடைய ஆசீர்வாதம் டெம்பரரி, தேவன் தரும் ஆசீர்வாதமோ பெர்மனன்ட், நிரந்தரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷனால் ஆக்குவதை பார்க்கிறோம், தேவனால் உருவாக்கப்படுவது நலம். ஆமென்.